அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பிக்கான சைக்காலஜி மற்றும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்ம தொடர்ந்து நடத்திட்டு வரோம். அந்த வகையில் நம்முடைய டெஸ்ட்டு இப்போ கூகுள் ஃபார்மெட்டில் நம்ம கொடுக்குறோம். இந்த டெஸ்ட்டு வரும் பிஜிடிஆர்பிக்கு உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இந்த டெஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக நடத்தின டெஸ்ட்டு. இது சைக்காலஜி மட்டும். ஃபஸ்ட் கொஸ்டின்ஸு, மத்திய அரசு திறந்தநிலை பள்ளிக்கல்வி இயக்குநரகத்தை ஏற்படுத்திய ஆண்டு 1924, 1934, 1944, 1914. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் 1924. ரெண்டாவது கொஷின், சென்னையில் திறந்தநிலை பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு 1995, 1970, 1985, 1972. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் 1985. மூணாவது கொஷின், திறந்தநிலை பள்ளி அமைப்பு என்ற தேசிய அளவிலான பள்ளி அமைப்பை நிறுவ மத்திய அரசு சட்டம் இயற்றிய ஆண்டு 1970, 1980, 1990, 1960. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் 1990. ஃபோர்த் ஒன், மூளை சக்தி வீணாக்குதல் எனப்படுவது. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். கற்ற மனிதர்கள் தங்களுடைய சொந்த நாட்டில் வேலைவாய்ப்பை பெறுதல், மூளையை குழப்புதல், நுண்ணறிவு மனிதர்களுக்கு பயிற்சி அளித்தல், கற்ற மனிதர்கள் தங்களுடைய சொந்த நாட்டிலிருந்து பிற நாட்டிற்கு குடியேறுதல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன், கற்ற மனிதர்கள் தங்களுடைய சொந்த நாட்டிலிருந்து பிற நாட்டிற்கு குடியேறுதல். ஃபிஃப்த்து கொஸ்டின், கீழ்நோக்கி வடிகட்டுதல் என்ற கொள்கையை உருவாக்கியவர். மெக்காலே பிரபு, காந்திஜி, ஹண்டர், ஹார்டிங் பிரபு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், மெக்காலே பிரபு. சிக்ஸ்த்து ஒன்று, திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவதன் அடிப்படை கொள்கை யாதெனில், கல்வி என்பது முறைசாரா கற்றல், வாழ்க்கை முழுவதும் கற்றல், முறையான கற்றல், பயனுள்ள கற்றல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், முறைசாரா. 7, இந்தியாவில் எழுத்தறிவின்மைக்கு ஒரு முக்கிய காரணம் மக்கள் தொகை, தகுதிக்கு குறைவான வேலைவாய்ப்பின்மை, வறுமை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், மக்கள் தொகை. 8th கொஸ்டின், இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் துவங்கப்பட்ட வருடம் 1975, 1984, 1985, 1986. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் 1985. 9th கொஸ்டின், தமிழ்நாட்டில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1978, 1984, 1985, 1975. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 1984. 10, மிதக்கும் பல்கலைக்கழகம் என்ற கருத்தை உருவாக்கியது. யூகே, கனடா, யூஎஸ்ஏ, பிரான்ஸ். இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன், யூஎஸ்ஏ. 11th கொஸ்டின், தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகம் துவங்கப்பட்ட ஆண்டு 1975, 1990, 1995, 2002. இதுக்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் 2002. கொஸ்டின் நம்பர் 12, இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் தனது கல்வி நிகழ்ச்சிகளை எந்த ஆண்டு முதல் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக்கியது? 1985, 1991, 1993, 1998. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 1991. 13th கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட கல்வித் தகுதி பெற்ற பின் ஒருவர் தனது கல்வித் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற வகையில் ஊதியம் பெறும் பணியை செய்தால் அந்த நிலை என்ன? வேலையின்மை, குறைநிலை வேலைவாய்ப்பு, எதுவும் இல்லை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன், வேலைவாய்ப்பு. 14th கொஸ்டின், மருத்துவம், தகவல் தொழில்நுட்பம், பொறியியல் போன்ற துறைகளில் சிறந்த பட்டங்கள் பெற்ற வல்லுநர்கள் தம் தாய்நாட்டில் பணிபுரியாமல் சொந்த முன்னேற்றம் கருதி வெளிநாட்டிற்கு பணியின் பொருட்டு சென்று விடுதலுக்கு என்ன பெயர்? அறிவு வீணாதல், அறிவுப்புடை பயிற்சி, அறிவு வளர்ச்சி, அறிவு பெருக்கம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன், அறிவுப்புடை பயிற்சி. 15th கொஸ்டின், தேசிய திறந்தவெளி பள்ளிக்கல்வி நிறுவனம் NIOS எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1970, 1975, 1989, 1995. இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் 1989. 16th கொஸ்டின், பட்டப்படிப்பிற்கு தொடர்பில்லாத வேலை என்ற கருத்து முதலில் மைய பொதுப்பணித்துறை ஆணையத்தின் தலைவர் அவர்களால் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1970, 1974, 1975, 1976. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 1974. 17, பின் வருவனவற்றுள் திறந்தவெளி கல்வி முறையின் பயன் என்ன? பணியில் இருப்போர் கல்வியை தொடர வாய்ப்பளிக்கின்றது, கல்வியை கற்போரின் வீட்டிற்கு கொண்டு செல்கிறது, உயர்கல்விக்கான தகுதியை மக்களிடம் உருவாக்குகிறது, மேற்கூறிய அனைத்தும். இதுக்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன், மேற்கூறிய அனைத்தும். 18th கொஸ்டின், தேசிய திறந்தவெளி பள்ளிக்கல்வி நிறுவனத்தின் தலைமையிடம் எந்த மாநிலத்தில் உள்ளது? உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, கர்நாடகா, மும்பை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன், உத்தரப்பிரதேசம். 19, இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் தனக்கென பிரத்யேக தொலைக்காட்சி சேவையை எதன் பெயரில் துவங்கியது? கியான் தர்ஷன், தீக்ஷா, கியான் வாணி, எதுவும் இல்லை.
இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் கியான் தர்ஷன். 20 தமிழ்நாட்டின் திறந்த பள்ளி எங்கே எப்போது துவங்கப்பட்டது? கோவை 1975, சென்னை 1985, மதுரை 1995, நாமக்கல் 1986. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் சென்னை 1985. 21 உயர்கல்வி நிறுவனங்களான கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் போன்றவற்றின் செயல்திறனை சோதிக்கும் நிறுவனம் யூஜி. ஆப்ஷன்ஸ் ஏ ஆப்ஷன் யூஜிசி, ஆப்ஷன் ஏ யூஜிசி, ஆப்ஷன் பி என்ஏஏசி, சி என்சிஇஆர்டி, டி ஆர்சிஐ. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் என்ஏஏசி நாக். 22 இங்கு பயில்வோருக்கோ அல்லது பயிற்சி அளிப்பவருக்கோ முறையே பட்டங்களோ ஊதியமோ வழங்கப்படுவதில்லை. தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம், விஸ்வபாரதி பல்கலைக்கழகம், அரவிந்தர் பன்னாட்டு பல்கலைக்கழகம், ஜைனா பவனம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம். 23 இந்திய அரசியலமைப்பு சட்டம் 48 பின்வரும் எதனை வலியுறுத்துகிறது? ஏ எல்லோருக்கும் வேலை, எல்லோருக்கும் முன்னுரிமை, எல்லோருக்கும் எல்லாமும், எல்லோருக்கும் கல்வி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் எல்லோருக்கும் கல்வி. 24 திறந்தநிலை பல்கலைக்கழகங்கள் இங்கிலாந்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன்ஸ் 1929, 1969, 1981, 1982. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 1969. 25வது கொஸ்டின் மேல்நிலை கல்வி வரை அடிப்படை கல்வி தகுதி வயது வரம்பு இன்றி கல்வி கற்க முடியவில்லையே என்று ஏங்கியவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. சர்வ சிக்ஷன் அபியான், ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், ராஷ்ட்ரிய உஜ்ஜல் சிக்ஷா அபியான், தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம். 26 NAEP என்பது எதனுடன் தொடர்புடையது? தேசிய வளர்ச்சி கவுன்சில், பல்கலைக்கழக மாநில குழு, தேசிய முதியோர் கல்வி திட்டம், தேசிய வறுமை ஒழிப்பு திட்டம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் தேசிய முதியோர் கல்வி திட்டம். 27 தமிழ்நாட்டில் திறந்தவெளி பள்ளியில் சேருவதற்கான அடிப்படை தகுதி எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், எந்த குறைஞ்சபட்ச தகுதியும் தேவையில்லை, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், 21 வயது முடித்திருக்க வேண்டும். இதுக்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 28 விரிவான எழுத்தறிவு திட்டத்தை செயல்படுத்தியது சென்னை பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், தஞ்சை பல்கலைக்கழகம். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் சென்னை பல்கலைக்கழகம். 29 திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் ஏற்பட காரணம் மலைகளிலும் கிராமங்களிலும் வசிக்கும் மாணவர்கள், வேலைகளில் ஈடுபட்டோருக்கு, படிப்பதற்கு கற்றலில் ஆர்வம் அற்றோருக்காக. ஏ மற்றும் பி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஏ மற்றும் பி, அதாவது மலைகளிலும் கிராமங்களிலும் வசிக்கும் மாணவர்கள், வேலைகளில் ஈடுபட்டிருப்பதற்கு. 30 அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1911, 1921, 1931, 1941. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 1921. சரி நண்பர்களே, இது நம்ம தொடர்ந்து டெஸ்ட் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஆன்லைன் மூலயமா அந்த டெஸ்ட்டை நடத்துகிறோம். இது மட்டும் இல்லாமல் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டும் தனியாக இதே ஒவ்வொரு சைக்காலஜி டெஸ்ட்டு கூடயும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை நம்ம தொடர்ந்து கொடுக்குறோம். இந்த டெஸ்ட்டில் விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெறுவோம். நன்றி.